அனைவருக்கும் வணக்கம். 2025 ஜேஇ மெயின்ஸ் எழுத போற மாணவர்கள் எல்லாருமே பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. வரப்போற ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் ஜேஇ மெயின்ஸ் செஷன் 1 நடக்க போகுது. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சிட்டி எந்த எக்ஸாம் சென்டரை பாத்தீங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது எப்ப நமக்கு எக்ஸாம் சென்டரை என்டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் குறிப்பா அந்த அட்மிட் கார்டு பாத்தீங்கன்னா எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ல இருப்பீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த சிட்டியை அவங்க அலோகேட் பண்ணுறாங்களோ அதுதான் நமக்கு இறுதியானது. ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் போடையிலே 4 சிட்டியை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் பற்றியான எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். இப்போ ஜேஇ மெயின்ஸ் செஷன் 1ங்கிறது ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கு வரப்போகிற ஜனவரி முதல் வாரத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எந்த சென்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான சென்டர் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகும்னா நீங்கள் இந்த ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்களா. நீங்க எப்போ எக்ஸாம் எழுத போறீங்களோ அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டுங்கிறது என்டிஏ வெப்சைட்லேயே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே அதில் வந்துடும். நீங்க எந்த ஷிஃப்ட்ல எழுத போறீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த டயத்தில் எழுத போறீங்க, உங்களுக்கு எந்த சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க, எல்லா விவரங்களுமே வந்துடும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தயாராகுங்க. ஸோ பொங்கல் இருக்கு, கடன்னு இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஜேஇ மெயின்ஸோட சிலபஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த சிலபஸ்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் கொடுத்துருந்தேன். ஸோ ஜேஇ மெயின்ஸுக்கான சிலபஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விவரங்கள் எல்லாமே இப்போ கூட இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறுபடியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டைம் இல்லை. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம ஜேஇ மெயின்ஸோட அந்த ஃபஸ்ட்டு வீக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்டிப்பாக அந்த சிட்டி எந்த சிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகபட்சமாக ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே நமக்கு எந்த சிட்டியில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக 35 சென்டர் இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணியிலே கொடுத்துருப்பீங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, அப்புறம் திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருப்பூர், விழுப்புரம், நாகர்கோயில், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, கிட்டத்தட்ட 35 சென்டர் இருக்கு. அந்த சிட்டிக்கான கோடு ஒன்று இருக்கு, அதாவது சிட்டியோட கோடும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுடைய அட்மிட் கார்டில் வரும். உங்களுக்கு எந்த சிட்டியை அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதில் என்டிஏ என்ன சொல்றாங்கன்னா அவங்க டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நாங்கள் உங்களுக்கு சிட்டியை செலக்ட் பண்ணல, உங்களுடைய பக்கத்தில் நியர்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே சிட்டியை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே ரொம்ப கூடுதலாக இருந்தால் அங்கே நம்ம வேறு சிட்டியை கூட நீங்கள் நாலு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சிட்டி உங்களுக்கு கிடைச்சா அதே அலாட் பண்ணிடுவாங்க. அடுத்து 2வது சிட்டி, அடுத்து 3rd, அடுத்து 4th. இதில் உங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நியர்பையில் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அண்டு உங்களுடைய அட்ரஸுக்கு பக்கத்துலேயே எங்கே இருக்கோ அதுக்கு அலாட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அட்ரஸ்லேயே உங்களுக்கு அது அந்த சென்டர் உங்களுக்கு அலாக்கேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு என்பது மறுபடியும் சொல்கிறேன், அட்மிட் கார்டுங்கிறது ஹால் டிக்கெட். அந்த அட்மிட் கார்டை எடுத்துட்டு தான் நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எப்போ எக்ஸாமுக்கு எழுத போகிறீங்களோ இந்த 22ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுல, அதில் எப்போ வேணால் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 22ஆம் தேதியாக இருக்கலாம், 23ஆம் தேதியாக இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸாம் எழுத போகிற 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஹால் டிக்கெட்டை அந்த அட்மிட் கார்டை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மெயினான மேட்ரு என்னன்னா, இதில் அந்த அட்மிட் கார்டு வருதுல்ல, அதில் எல்லா விவரங்களும் போட்டிருப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கேட்டகரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர், எல்லா விஷயமே, உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், எல்லா விஷயங்களுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, உங்களுடைய மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் என்ன மீடியத்தில் இருக்குது, ஷிஃப்ட் எந்த ஷிஃப்ட்டில் வர்றீங்க, எந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ எல்லாமே ரிப்போர்ட்டிங் டைம், நீங்கள் எந்த டயத்துக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும், டெஸ்ட் சென்டரில் எப்போ ரிப்போர்ட் பண்ணணும், என்ட்ரி கேட் க்ளோஸ் ஆகிற டைமு, எல்லா விவரங்களுமே. சிட்டி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சென்டர் எந்த இடத்துல இருக்குது, அது அட்ரஸ்
எந்த இடத்துல அது இருக்கு, எல்லா விவரங்களுமே கொடுக்கப்பட்டு அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நம்ம ஜேஇ மெயின்ஸ் அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தாங்க. மறுபடியும் சொல்றேன், நல்லா படிங்க, நல்லா படிங்க. சிபிஎஸ்சி சிலபஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிலபஸாக வேணா இருக்கட்டும், உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் படிப்புல வைங்க. ஏன்னா நம்ம மார்க் எடுத்து இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை நிறையா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தலை சிறந்த கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளுமே இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ஒரு இப்போ செஷன் 1ல் பல ஷிஃப்ட் நடக்கும், செஷன் 2லையும் பல ஷிஃப்ட் நடக்கும். ஸோ இந்த 2 செஷனையும் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து 2வது செஷன் முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் செஷனோட ரிசல்ட் வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வெளியாகுது. 2வது செஷனோட ரிசல்ட் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி வெளியாகுது. ஏப்ரல் 17ஆம் தேதி வெளியாகக்கூடிய இந்த ரிசல்ட் அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியிடுவாங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷனோட அந்த ரிசல்ட் இந்த 12ஆம் தேதி பிப்ரவரி 12ஆம் தேதி வருதுல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பர்சன்டேஜில் பார்த்துக்கலாம். ஸோ 2வது செஷனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2%ல் எது உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜுங்கிறது சும்மா நார்மல், அதை நம்ம பார்த்து ஜேஇ அட்வான்ஸுக்கு தான் நம்ம வந்து போகிறத பற்றி யோசிக்கலாம். இப்போ 2.5 லட்சம் ரேங்க்குள்ளே அந்த 2.5 லட்சம் பேர் தான் எலிஜிபிள், அதாவது வந்து அட்வான்ஸுக்கு ஜேஇ அட்வான்ஸுக்கு ஐஐடி போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ரேங்கை வச்சு அந்த பர்சன்டேஜுங்கிறத நம்ம வந்து குழப்பத்திலே இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சோன்னா 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏப்ரல் 17ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்போ தான் நமக்கு ரேங்கோட வெளியிடுவாங்க. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்ஐடி, அதுக்கப்புறம் வந்து IIIT, அதுக்கப்புறம் GFTI அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லாத்துக்குமே வந்து ரேங்க் இருக்குது. இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லலாம். அது நம்ம வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் மாணவர்கள் நல்லபடியாக படிங்க. இந்த செஷன் 1வது செஷனை நான் அட்டன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 2வது செஷன் அதுக்கு 31 ஜனவரி 31ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த செஷன்லையும் நீங்கள் வந்து இந்த செஷனில் நான் முடியாமல் போச்சுன்னா இந்த செஷனில் அட்டன் பண்ணி நல்ல மார்க்கை வாங்கலாம். அதுக்கான அந்த சிலபஸ் மறுபடியும் சொல்கிறேன், சிலபஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் அந்த சிலபஸை பாருங்கள். மேற்கொண்டு அந்த சிலபஸை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க, சரியா? ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் நெருங்குகிறது. கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்தில், ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக முதல் வாரத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அட்மிட் கார்டில் தெளிவான விவரங்களோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி வந்துடும். இதை பற்றி நம்ம வந்து டெய்லி பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். ஜேஇ மெயின்ஸு அதில் வந்து யார் யாருக்கு எந்த கோட்டாவில் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகிரி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்குமே ஓபிசி, என்சிஎல் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ரேங்க் இருந்தால் சீட்டு கிடைக்கும், என்னென்ன பர்சன்டேஜ் இருந்தால் சீட்டு கிடைக்கும், எல்லா விவரங்களையுமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய். தேங்க்யூ.